ராகு கேது தோஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கவே கூடாது அப்படின்னா திருமண தாமதம் ஏற்படும் சொன்னாங்க. 2, 4, 7, 8, 12 இதுதான் செவ்வாதோஷம். ஒரு பையனுக்கு 2ல் செவ்வாய் இருந்து சரியில்லாத ஒரு பகை வீடாக இருந்து ஒரு பாவக்கர் இருந்து அவளுக்கு தாரம் 2ங்கிறது. அதே ஒரு பொண்ணுக்கு இருந்தா அப்போ ஒரு பெண்ணுக்கு 8ல் செவ்வாய் இருந்து பாவக்கரம் தான் மாங்கல்ய பலம் குறையும். ஆணுக்கு 8ல் செவ்வாய் இருந்து பாவக்கரம் தான் அவனுக்கு 4ங்கிறது கற்பு ஸ்தானம், சுகஸ்தானம். 7ங்கிறது கணவனுடைய குணநலங்களை தெரிந்து கொள்வது. 8ங்கிறது மாங்கல்ய பலத்தையும். 8ல் சரி இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒற்றுமை இல்லாமல் போகும். அதே திசை நடந்ததுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். இந்த மூல நட்சத்திரம் தான் மாமனாருக்கு ஆகாது. இந்த மூல நட்சத்திரம் மாமனாருன்னு பெண்களுக்கு தான் பார்க்குறாங்க, ஆண்களுக்கு பார்க்கக்கூடாது. இப்போ எல்லாரும் ஆண்களுக்கு சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரிகாரம் கோவிலுக்கு போறதுனால எல்லாம் அந்த தோஷத்துல இருந்து வெளியில வரலாமா? நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சேலம் ஆட்டையாம்பட்டி ஜோதிடர் ஈஸ்வரன் ஐயா தான் நம்ம கிட்ட இருக்காங்க. வாங்க ஐயா கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருமணம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே 2 விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தோஷம் இருந்தா திருமணம் நடக்காது அப்படின்னு. என்ன தோஷம்? ராகு கேது தோஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கவே கூடாது அப்படின்னா திருமண தாமதம் ஏற்படும் சொன்னாங்க. இந்த தோஷத்தை பத்தி நீங்க நம்ம நேயர்களுக்காக சொல்லக்கூடிய கருத்து ஐயா. ஒரு ஆளுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். அதே பெண்ணுக்கு அப்படி இருந்தாலும் தோஷம். அப்போ அதே நம்ம ராகு கேதுகள் அப்படின்னு சொல்கிறது 1, 7, 2, 8 இருந்தால் ராகு கேது தோஷங்கள், ராகு கேதுகிற தோஷங்கள். அது இன்னொரு இதில் புலிப்பாடி முனிவர் 6, 12 இருந்தாலும் அதுவும் ராகு தோஷங்கள் சொல்லியிருக்கார். இது பொதுப்படையான நூல்கள் இருக்கிறதா நான் மட்டும் சொல்கிறதாக இல்லை. அப்போ ஏன் இதை இப்படி இந்த ராகு எதுகள் இருந்தால் அதே மாதிரி ராகு எது உள்ள ஒரு பொண்ணை சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணத்தோடு தான் அந்த காலத்தில் நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இப்படி இருந்தால் இப்படி செய்தால் பரவாயில்ல. அதில் நம்ம முதல்ல செவ்வாய் தோஷத்தை எடுத்துக்கிறோம். 2, 4, 7, 8, 12 இதுதான் செவ்வாய் தோஷம். இப்போ ஒரு பையனுக்கு 2ல் செவ்வாய் இருந்து அது சரியில்லாத ஒரு பகை வீடாக இருந்து ஒரு பாவக்கர் இருந்து அவளுக்கு தாரம் 2ங்கிறது. அதே ஒரு பொண்ணுக்கு இருந்தால் அவள் வாயாடின்னு சொல்கிறாங்க. அதே பெண்களுக்கு 4ல் சரி இருந்து செவ்வாய் இருந்து பாவக்கரங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த 4ஆம் இடம் தான் கற்பு ஸ்தானம். ஆண்களுக்கும் கற்பு ஸ்தானம் தான், பெண்களுக்கும் கற்பு ஸ்தானம் தான். அப்போ இவங்களும் கடைபிடிக்கணும், அந்த பொண்ணும் கடைபிடிக்கணும். அப்போ அது 2 பொது, இருவருக்கும் ஆண் பெண்ணுக்கு சமம். அப்போ 2 பேருமே கடைபிடிக்கணும். அப்போ அதில் பாவக்கர்கள் பார்த்தா அது தப்பு, அது ரொம்ப சங்கடமான விஷயமா வரும். அது அவ்வளோ வேண்டாம். ஏன்னா நாளைக்கு இப்போ பொருத்தம் பார்க்க போகும்போது நிறைய பேர் தப்பாக முயற்சியை எடுப்பாங்க. அதனால் அது 4ஆம் இடங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கும் கற்பு ஸ்தானம் அப்படின்னு. அது பெரும்பாலும் நம்ம பெண்களுக்கு தான் அதை பெரும்பாலும் எடுத்துக்கிறோம். ஆண்களுக்கு நம்ம பரம்பரையாக எடுத்துக்கிற வாய்ப்பு இல்லை. அடுத்தது 7ங்கிறது செவ்வாய் இருந்தால் ஒரு பையனுக்கு மனைவியுடைய குணத்தை தெரிந்து கொள்வது, அவருடைய குணம் நலங்களை தெரிந்து கொள்வது. ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுடைய குண நலங்களை தெரிந்து கொள்வது. 7 2 பேத்துக்கு சமமானது. 8 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஏன்னா செவ்வாய் தானே. ஒரு பெண்ணுக்கு கணவன் செவ்வாய், ஒரு ஆளுக்கு சுக்கிரன் மனைவி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு 8ல் செவ்வாய் இருந்து பாவகரம் தான் மாங்கல்ய பலம் குறையும். ஆணுக்கு 8ல் செவ்வாய் இருந்து பாவகரம் தான் அவனுக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அவனுடைய தேகத்தை தெரிந்து கொள்ளணும். நல்ல ஆரோக்கியமானவன் தான், அது ஹெல்த் உள்ளவரா, அப்படி ஏதோ வீக் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஆணுக்கு உடலை தெரிந்து கொள்வது, ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யத்தை தெரிந்து கொள்வது. 12ஆம் இடம் என்பது இருவருக்கும் பொதுவானது. அதுதான் அயன சயன போகம்னு பேர். அயனம்னா நகருதல், நகருதல் அப்படின்னு பேர் அயனம்னா. அயனம் சயனம், சயனம்னா தூங்குதல். ஒரு சிலர் படுத்தோண்டி தூக்கிடுவான், ஒரு சிலர் புரண்டு படுத்து 1 மணி நேரம் ஆகும் தூங்குறதுக்கு. ஒருத்தர் இப்படின்றதுக்குள்ள 1 2 3 சாப்பிட்டோன்னே படுத்தோடனே பெட்டில் தூக்கிடுவாங்க. ஒரு சிலருக்கு தூக்கம் வராது. ஏன்னா பல சிந்தனை அந்த இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்போது 2 பேர்த்துக்கு அதுக்கு என்னன்னா போகம். அப்போ இருவருக்கும் அது
போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம், அது படுக்கை அறை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது 2 இருக்கும். அப்போ என்ன ஆகுது? 2ங்கிறது குடும்பம், 4ங்கிறது கற்பு ஸ்தானம், சுகஸ்தானம், 7ங்கிறது கணவனுடைய குணநலங்களை தெரிந்து கொள்வது, 8ங்கிறது மாங்கல்ய பலத்தையும் தோஷங்களையும் தெரிந்து கொள்வது, பையனுடைய ஹெல்த்து தெரிஞ்சுக்கிறது, 12ங்கிறது இருவருக்கும் பொதுவானது போகத்தை தெரிந்து கொள்வது. இந்த 2 பேர்த்துக்கு இருக்கிற மாதிரி சேர்த்தணும். அப்படி சேர்த்தலை அப்படின்னா அதில் தான் பிரச்சனை வருது. அதில் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் என்பது தான் சுருவடிதம், ஒரு ஆணுக்கு சுக்கிரன் அப்படின்னா அது சுக்களம். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து ஒருத்தருக்கு இல்லாத போது அந்த சுக்களமும் சுருவடிதமும் ஒன்றா போனால் தான் குழந்தை உற்பத்தி ஆகும். ஒன்று முன்னே போய் ஒன்று போக பின்னாடி போனால் ஆகாது. அப்போ ஒரு கணவனோ மனைவியோ ஒருவரை திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனால தான் பிரிவினை வருது அல்லது குழந்தை இல்லாமல் போகுது. அப்போ இதெல்லாம் பார்க்குற போது அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்து உள்ள சேர்ந்தா அவங்க வாழ்க்கை வீணாக போகுமா? ஒன்று குழந்தை இல்லாமல் போகும், அல்லது கணவன் மனைவிகளில் அது சந்தோஷம் இல்லாமல் போகும். அதனால் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் இருக்கிறவங்க சேர்த்துறது தான் நல்லது. இந்த ராகு இது பற்றி நாம் சொல்கிறோன்னா, இப்போ 7ல் ராகு இருந்தா அப்படின்னு சொன்னால் 8ல் ராகு இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் 8ல் ராகு இருந்தால் அது மாங்கல்ய குற்றம் அப்படின்னு சொன்னோம். 7ல் இருந்தால் அந்த குணநலங்களை தெரிந்து கொள்வதுன்னா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு எல்லாம் செய்யக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா 7ஆம் இடங்கிறது தான் அந்த குணநலங்கள் வரும், அந்த சுகசாரத்தை குறிப்பது. அப்போ என்ன ஆகுனா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாத போது அவங்க பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகும், அல்லது தடமாறி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். 8ஆம் இடங்கிறது அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்குது பையனுக்கு இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இந்த பெண்ணை அங்கே இருக்கிற ஒன்று கணவன் மதிக்க மாட்டான், இல்லைன்னா அந்த கணவன் வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியை மதிக்க மாட்டாங்க, சண்டையாக இருக்கும், பிரச்சனையாக வெடிக்கும். ஏன்னா 8ஆம் இடம் தான் நமது கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பது அப்படின்னு சொல்கிறான். 8ஆம் இடம் தான் ரொம்ப கஷ்டமான இடம் அப்படின்றோம். அப்போ எப்படி அந்த வாழ்க்கை ஓடும்? அப்போ 7ல் இருந்தால் இருக்கிற மாதிரி பண்ணணும் 2 பேர்த்துக்கு, இல்லைன்னா தடமாறி போகும், சந்தோஷம் இல்லாமல் போகும். 8ல் சரி இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒற்றுமை இல்லாமல் போகும். அதே திசை நடந்ததுன்னா டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துட வேண்டியதான். அதுக்கடுத்து நம்ம இந்த மூல நட்சத்திரத்தை வச்சு நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கிறதில்ல. எல்லாருமே சொல்லி இந்த மூல நட்சத்திரம் தான் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்குன்னு பெண்களுக்கு தான் பார்க்குறாங்க, ஆண்களுக்கு பார்க்கக்கூடாது. இப்போ எல்லாரும் ஆண்களுக்கு சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கே கூட அந்த மாமனார் சாணத்தை பார்த்து தான் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லணும். எப்படி வேணாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு 7க்கு 10ஆம் இடம் மாமியா, 3ஆம் இடம் மாமனார். அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம பொருத்தம் பார்க்குற போது அந்த திசா புத்தி அந்த மாமனார் ஸ்தானத்துக்கு மரணத்தை தரமாக இருந்தால் தான் மாமனார் இல்லாத இடத்த செய்யணும், இல்லைனா எல்லா இடங்களிலும் செய்யலாம். மாமனார் மாமியார் இருக்கிற இடத்துல செஞ்சால் நல்லா இருப்பாங்க. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம், இது மாமியாருக்கு ஆகாதுங்கிறாங்க. இதெல்லாம் இதுவும் அப்படித்தான். ஆயில்ய நட்சத்திரம் ஒரு பொண்ணை எடுத்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணுடைய மாமியாவும் இந்த பொண்ணும் அழகாக சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க நிறைய வீட்டில். இப்போ நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக பார்க்குறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 10 பேர்த்துக்கு பார்த்தா கூட 36 வருஷத்துக்கு எத்தனை பேரை பார்த்துருப்போம். இதெல்லாம் அனுபவங்கள். ஏன் நாங்கள் அதிகமாக பார்ப்போம், ஏன்னா எங்களுக்கெல்லாம் காசு குறைவாக தானே தந்தாங்க. இப்போ டவுனாக இருந்தால் ஒரு 5000 கொடு 2000 கொடுன்னு வாங்கிக்கலாம், ஒரு 4 பேர்த்துக்கு பார்த்துட்டு ஜாலியாக இருந்துடலாம். ஆனால் கிராமத்தில் நாங்கள் அப்படி இருக்க முடியாது இல்லையா? அப்போ எத்தனை ஆயில்ய நட்சத்திரக்காரர் பார்த்துருப்போம், எத்தனை ஆயில்ய நட்சத்திரக்காரர் பொண்ணு மாமியாளுக்கு ஆகாமல் இருக்குன்னு பார்த்துருப்போம். அதனால் சில பாதங்களில் இந்த பையனுக்கு நம்ம எப்படி ஒரு மாமனார் ஸ்தானம் பார்த்தோமோ அதே மாதிரி பொண்ணுக்கும் மாமியார் ஸ்தானத்தை பார்க்கணும். அப்படி பார்த்து இருந்தால் மட்டும்தான் அந்த ஆயில்யம் பாதிக்கும்னு நினச்சிக்கணும், இல்லைன்னா அது நினைக்கக்கூடாது. அடுத்தது கேட்டை. கேட்டையில் பிறந்தா சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த பிள்ளை கால் வச்சா ஒழிஞ்சு போயிருக்கலாம். எப்படி ஒழிஞ்சு போயிடும்? அந்த பொண்ணு இவங்களா ஒழிக்கிறதுக்கே பிறந்தா. கேட்டையில் பிறந்தா கோட்டையை அழிக்குங்கிறான், கேட்டையில் பிறந்தா அது மச்சாண்டாருக்கு ஆகாதுங்கிறான். சரி மச்சாண்டாரு பாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு 7ஆம் இடம் கணவன், அந்த 7க்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 7க்கு 11ஆம் இடத்தை பாரு. அங்கே அதுதான் தன்னுடைய கணவனுடைய அண்ணன். அதுக்கு மாரக புத்தி வந்தால் தான் கேட்டை எடுத்துக்கணும், இல்லைன்னா எல்லோரும் இருக்கிற இடத்த பண்ணிக்கலாம். விசாகனா கொழுந்தனார கூடாதுங்கிறாங்க. அப்போ அந்த கொழுந்தனார் இருக்கிற இடத்த ஸ்தானத்தை எடுத்து வகுத்து தான்
அந்த பொண்ணு குழந்தை இல்லாத தான் கட்டிக்கணும்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தை சொல்கிறது அப்படியே வழி வழியாக வந்து அதை இன்றைக்கும் பிரபலமாகுது. அப்போ நம்ம நடைமுறையில் எல்லாருமே ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குங்களா, நல்லா இருக்காங்க. அப்படி எனக்கு தெரிய ஒரு பொண்ணுக்கு 6 வருஷம் தடுத்து விட்டாங்க கல்யாணத்தை. 33 தான் அந்த பொண்ணுக்கு நடந்தது. அந்த மாமியார்கிட்ட தான் கல்யாணம் நடக்குன்னு சொன்னோம், அதே இடத்த தான் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்கள் மருமகள் ஆயில்ய நட்சத்திரம் கட்டியிருக்கோம், வரணும் ஆகாது. எதுக்காகுது கிடையாது. அதெல்லாம் அது சில விஷயங்கள் ஜோதிடத்தில் பழைய பழக்கத்திலேயே குருட்டுத்தனமாக அதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆகாது, அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால் எல்லா பெண்களுக்கும் மாமனார் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் அவர் ஒன்று சொல்லி கொடுத்தார். மூல நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மாமனார் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார், நட்போடு பழகுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் அது மாமனாருக்கும் கருத்து வேறுபாடு வராது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி தப்பாக எடுத்துக்கிறது? இதெல்லாம் நம்ம ஒரு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பொதுப்படையான விஷயங்கள். அதை எல்லாத்தையும் ஆழமாக பார்த்து நிறையா பேர்த்துடைய வாழ்க்கை வீணாகுது, கால நேரங்கள் லேட் ஆகுது. அதனால் நம்ம ஒரு ஜோசியர் அப்படியெல்லாம் பார்த்து அந்த கால நேரத்தை அவளுக்கு சுபகாரியம் நடப்பதை நாம் தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவைகளுக்கு சுபகாரியங்கள் நடந்தால், திருமணம் நடந்தால் அவங்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுப்பதாக ஜோசியம் இருக்கக்கூடாது. சூப்பர் ஐயா, ரொம்ப எளிமையாக அருமையாக சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பரிகாரம் கோவிலாக சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் தோஷம் அப்படின்னாலே இப்போ ராகு கேது தோஷம்னா வந்து காளகஸ்தி போயிட்டு வாங்கன்னுவாங்க, இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னுவாங்க. இல்லைன்னா பரிகாரம் பண்ணாலே செவ்வாய் தோஷம்லாம் கழிஞ்சிரும் அப்படின்றாங்கல்ல. இந்த பரிகாரம் கோவிலுக்கு போகிறதுனால எல்லாம் இந்த தோஷத்துலேருந்து வெளியில் வரலாமா? நம்பிக்கை தான் ஒழிய, ஆனால் நிச்சயமாக கழியாது. ராகு தோஷத்தை எடுக்க முடியாது, செவ்வாய் தோஷத்தை எடுக்க முடியாது. தாமதமாகிற கல்யாணத்துக்கு வேணால் நம்ம சொன்னால் அட்வான்ஸாக நம்ம வந்து வேண்டுதலை, அவ்வளோதான். ஒரு நமக்கு உடம்பு சரியில்லை போது நம்ம ஒரு ஜோசியர் போனால் இந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க, பூசை பண்ணுங்க, அவர் நல்லா வந்துடுவான்னு சொல்கிறது இது அடிப்படை. அவங்களே அந்த கடவுளை கும்பிடுங்க, பகவான் காப்பாற்றலாம். நம்ம டாக்டர்கிட்டே பெரிய முடியாத பட்சத்தில் டாக்டரை வெளியே தடுத்தா நீங்கள் கடவுளை வேண்டிங்க, உங்கள் குழந்தை இது ஏதோ வேண்டிக்கிறதா சொல்கிறார். இந்த கலியுகத்தில் நாம் பார்க்குற கடவுள் டாக்டர். அவங்க காப்பாற்றி விட்றாங்க. நம்ம அடிபட்டு கீழே விழுந்துடுறோம், நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அவர் காப்பாற்றுறார். அதனால் நம்ம நேரில் பார்க்குற கடவுள் இந்த காலத்தில் டாக்டர். அதனால் நம்ம அது மாதிரி நம்ம கடவுளை நம்புகிறோம். எப்படி உயிரோடு இருக்கிற டாக்டரை நம்புகிறோம், ஏன்னா அது கடவுளாக பாவிக்கணும். டாக்டரை அவ்வளவு அவங்களை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம நேரில் பார்க்குற கடவுள். நாம் பார்க்குற கடவுள் முதல் தாய், 2 தகப்பனார், தாய் தந்தை, அப்புறம் தான் மாதா பிதா, அப்புறம் குரு தெய்வம். ஏன் 4வதாக வச்சாங்கன்னா தெய்வத்தை சீக்கிரமாக யாரும் பிடிக்க முடியாது, அதுக்கு தப ஞானம் எல்லாம் இருக்கணும். சூப்பர் ஐயா, அதாவது ரொம்ப எளிமையாக ரொம்ப தெளிவாக, அதாவது நீங்கள் ஜோதிடத்தை வந்து எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதை விட மக்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்றது இந்த பதிவு மூலமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.